Change each of the following sentences into two passive using direct object as the subject in one and indirect in the other. இதில் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஜான் கேவ் ஏ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில் அப்படின்னு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொடுத்தோன்னே சென்டென்ஸ் கொடுத்தோன்னே அதில் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜான்ங்கிறது தான் சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்பு, ஏ பார் ஆஃப் சாக்லேட்டுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் லிவிங் திங்ஸில் தான் வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது லிவிங் திங்ஸில் வரும். அடுத்தது இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஏ பார் ஆஃப் சாக்லேட்டை எடுத்துக்கிறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஏ பார் ஆஃப் சாக்லேட், இது சிங்குலர் ஃபார்மு, அதனால் வாஸ் போட்டுக்கிறோம். கேவோட V3 வேர்பு கிவன் டு ஜில் பை ஜான். அடுத்தது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுத போகிறோம் ஜில், இது சிங்குலர் ஃபார்ம்ங்கிறதுனால வாஸ். கேவோட V3 வேர்பு கிவன் ஏ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். சப்ஜெக்ட் இங்கே வந்துடும். அடுத்து பாருங்கள், பிரகதி லென்ட் ஏ பென்சில் டு கீர்த்தனான்னு இருக்குது. பிரகதிங்கிறது சப்ஜெக்ட், லென்ட்டுங்கிறது வேர்பு, ஏ பென்சில்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், கீர்த்தனாங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை பார்த்தீங்கன்னா ஏ பென்சிலை முன்னாடி கொண்டு வந்துருங்க. இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஏ பென்சில் வாஸ், லென்ட்டோட V3 வேர்பு லென்ட்டு தான், டு கீர்த்தனா பை பிரகதி. அடுத்து கீர்த்தனா வச்சு எழுத போகிறோம். கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி. அடுத்தது சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. இதில் சுதாங்கிறது சப்ஜெக்ட், டோல்டுங்கிறது வேர்பு, த ட்ரூத்துங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹர் ஃப்ரெண்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ த ட்ரூத்தை வச்சு எழுத போகிறோம். த ட்ரூத், இது வந்து சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் டோல்டு பை சுதா டு ஹர் ஃப்ரெண்ட். இதை த ட்ரூத் வாஸ் டோல்டு டு ஹர் ஃப்ரெண்ட் பை சுதா அப்படின்னும் எழுதலாம். அடுத்தது இங்கே ஹெர் ஃப்ரெண்டை வச்சு எழுத போகிறோம். ஹெர் ஃப்ரெண்டுன்னு எழுதக்கூடாது, சுதாஸோட ஃப்ரெண்டு தான், அதனால் சுதாஸ் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை யார், சுதா. அடுத்து பாருங்கள், தே ஆஃபர்டு த ஜாப் டு வெங்கட். தேங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, ஆஃபர்டுங்கிறது வேர்பு, த ஜாப்புங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், வெங்கட்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ த ஜாப்பை கொண்டு வந்துருங்க. இது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் ஆஃபர்டு பை தே என்னவா மாறுது, தெம்மு டு வெங்கட். ஓகேவா, இதை என்ன பண்ணலாம், த ஜாப் வாஸ் ஆஃபர்டு டு வெங்கட் பை தெம் அப்படின்னும் எழுதலாம். அடுத்தது வெங்கட், த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுத போகிறோம். வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை தெம். அடுத்தது த பாஸ் ஷோடு த நியூ கம்ப்யூட்டர் டு காவ்யா. இப்போ இதில் த பாஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ஷோடுங்கிறது வேர்பு, த நியூ கம்ப்யூட்டருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், காவ்யாங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். த நியூ கம்ப்யூட்டர் வச்சு எழுத போகிறோம். த நியூ கம்ப்யூட்டர் சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ். ஷோடு V3 வேர்பு ஷோடு, டு காவ்யா பை த பாஸ். அடுத்தது காவ்யா வச்சு எழுத போகிறோம். காவ்யா வாஸ் ஷோவ்டு த நியூ கம்ப்யூட்டர் பை த பாஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.